ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை யூஎஸ் கம்பெனியில் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஃப்ரீலான்சிங் மூலமாக டாலரில், யூரோவில், பவுண்டில் பேமெண்ட் வாங்குறீங்களா, இல்லை யூஎஸ் ஸ்டாக்ஸில், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்டு, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வெளிநாட்டில் டேக்ஸ் கட்டினேன், நான் இந்தியனாக இருக்கனால இந்தியாவிலையும் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, ஒரே ஒரு இன்கமுக்கு நான் 2 தடவை டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆன்சர் சொல்லணும்னா சில நேரத்தில் ஆமான்னு சொல்லலாம், ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னு தெரியுமா? அதுக்காக தான் இந்தியா பல நாடோட டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபாரின் இன்கம்னா என்ன, டபுள் டேக்ஸேஷன்னா என்ன, டிடிஏஏ எப்படி வேலை செய்யுது, யாரெல்லாம் இதை இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும், ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன செய்யணும், கிளைம் செய்ய தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஈஸியாகவே தமிழில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. பல பேர் நினைக்கிற மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்தா மட்டும்தான் ஃபாரின் இன்கம் அப்படின்னு கிடையாது. வெளிநாட்டிலேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து வர இன்கம்மை ஃபாரின் இன்கம்மை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ சென்னையில் எனக்கு அருண்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் யூஎஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறாரு. சேலரி டாலரில் வருது. இது ஒரு ஃபாரின் இன்கம் தான். என்னோடய ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிராஃபிக் டிசைனராக இருக்காங்க. ஃபைவர் அப்போர்க் மூலமாக கிளைண்ட் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து அதில் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து பேமெண்ட் பேபால் மூலமாக வருது. இதுவும் ஒரு ஃபாரின் இன்கம் தான். நம்ம ரமேஷ் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனியான ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கு அவருக்கு வருஷம் வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு ஃபாரின் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க, இல்லை கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து பேமெண்ட் வருது, சிங்கப்பூர் அல்லது யூஎஸ்லேருந்து பேமெண்ட் வருது அப்படின்னா அதுவும் ஒரு ஃபாரின் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்கம்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா, ஃபாரின்லேருந்து நமக்கு வர சேலரியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீலான்சிங் மூலமாக நம்மளுக்கு வர இன்கமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கன்சல்டன்சிங் ஃபீஸ் வாங்குகிறோம், அதுவும் ஃபாரின் இன்கமாக தான் வரும். இல்லை நமக்கு கம்பெனிலேருந்து ஒரு ஷேர் வச்சுருக்கோம், அதுக்காக வருஷம் வருஷம் நம்மளுக்கு ஒரு டிவிடெண்ட் வருது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு மந்த்லி வருது, இல்லாட்டி நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் வருது, அதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படி நீங்கள் அதை செல் பண்ணியிருந்தாலோ அதுலேருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் அங்கே ஃபாரினில் வச்சுருக்கீங்க, அங்கேருந்து உங்களுக்கு ரெண்டல் வரலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு டாலர்லேயோ ஒரு பவுண்ட்லேயோ ஒரு ஸ்டெர்லிங்லேயோ உங்களுக்கு இன்கம் வந்ததுன்னா அதுவும் ஃபாரின் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டபுள் டேக்ஸேஷன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தின்ற ஒருத்தர் யூஎஸ்எல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அங்கே வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஸோ அவர் அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு, யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு 8 லட்ச ரூபா டேக்ஸாக ஆல்ரெடி பே பண்ணியிருந்தார். ஆனால் அவர் ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அவரோட இன்கம்மை இந்தியாவிலையும் டேக்ஸேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படின்னா யூஎஸ்எல்ல ஒரு டேக்ஸ் கட்டணும் 8 லேக்ஸ்க்கு, அது இல்லாமல் இந்தியாவில் அவருக்கு அகெயின் ஒரு 50 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 8 லேக்ஸ் இங்கே அகெயின் பே பண்ணணும். 2 தடவை டேக்ஸ் கட்டணும். இதைத்தான் டபுள் டேக்ஸேஷன் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குல்ல, அதனால தான் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லி ஒரு பிளான் வந்தது. ஓகே, இப்போ டிடிஏஏ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டிடிஏஏவோட ஃபுல் ஃபார்ம் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இதோட நோக்கமே ஒரு இன்கம் 2 தடவை டேக்ஸ் வராமல் பாதுகாப்பது தான். நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸில் வேலை பார்க்குறாரு. அங்கே அவர் 50 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாரு வருஷத்துக்கு. அங்கே அவர் 8 லேக்ஸ் பே பண்ணியிருப்பார் ஆல்ரெடி யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. அவர் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனாலே இங்கே ஒரு 8 லேக்ஸ் அகெயின் பே பண்ண வேண்டி வரும், முன்னாடி இருந்தது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ டிடிஏஏ அப்படின்ற ஒரு டீல் வந்திருக்கு. இந்தியா 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸோட இந்த டிடிஏஏ அக்ரிமெண்ட்டை வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யுஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யுஏஇ இது போன்ற நிறைய கண்ட்ரிஸோட நம்ம இந்த டீல் போட்டு வச்சுருக்கோம்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க ஏர்ன் பண்ண மணிக்கு, அங்க ஒரு டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க. அதே இன்கம்ம இந்தியாலயும் ரிப்போர்ட் பண்றீங்க. டிடிஏ பெனிஃபிட் இருந்தா, ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இன்கம்ல இருந்து அந்த டாக்ஸேஷன் ரிலீஃப் கிடைக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு டபுள் டாக்ஸ் அவாய்ட் ஆகும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிடிஏ இருந்தாலே டாக்ஸ் ஜீரோ ஆகிடும் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ஏல சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிடிஏக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதே யூகேயில் வேறு மாதிரி மாறும். இப்போ யூஏயில் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான டாக்ஸேஷன் டீல்ஸு அக்ரிமெண்ட்ஸு இந்தியா கவர்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போதாங்க நம்ம ஒரு முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஃபாரின் இன்கம்மை கண்டிப்பாக மறைக்கவே கூடாது. கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். எந்த ஒரு இன்கம்மாக இருந்தாலும் அதை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் அந்த இன்கம்க்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோங்க. எலிஜிபிள் இருந்ததுன்னா ஃபாரின் டேக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ணுங்க, விட்றாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபார்மை கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் சப்மிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்ம் 67 ஃபார்ம் 67 கரெக்டான நேரத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயங்க, ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சேலரி ஸ்லிப்பு, டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃபு, பாஸ்போர்ட்டு டீட்டெயில்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். இப்படி எவ்வளோ தான் நம்ம பார்த்து ஐடிஆர் ஃபில் ஆனோம். சில பேர் காமனாக சில மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஃபாரின் இன்கம்மை ரொம்ப மறைச்சிருவாங்க. ரொம்ப நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கோம், நம்ம ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி அவங்க மறைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் டேக்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் கிளைம் பண்ணுறது. நீங்கள் ஒரு டேக்ஸ் டிரெக்ஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக பக்காவான முறையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெட்லைனை மிஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஜூலை எண்டு லாஸ்ட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அதே மாதிரி அங்கே ஒரு டெட்லைன் இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ராங் ஐடிஆர் ஃபார்ம் பயன்படுத்துவது. நீங்கள் கரெக்டான டிரெக்ஷனுக்கு கரெக்டான ஃபார்மை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் காமனாக எல்லாருமே நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நான் டிடிஏ அக்ரிமெண்ட்டில் இருக்கேன், அதனால் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும்னு நினைக்கிறது. அப்படி ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் டிடிஏ எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் தான் போயிட்டு உங்களோட டபுள் டாக்ஸேஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்து ஒரு பெனிஃபிட் அடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய டேக்ஸ் சிச்சுவேஷன் மாறுபடும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, எவ்வளோ இன்கம் டைப்பு, டிடிடிஏ ரூல்ஸ் என்ன அந்த கண்ட்ரிக்கு, இது எல்லாமே மாறுபடும். அதனால் இந்த வீடியோ பொதுவான ஒரு தகவல் மட்டுமே. உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குவாலிஃபைட் டேக்ஸ் ப்ரொஃபஷனல் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை ரீச் அவுட் பண்ணி அவங்களோட அட்வைசஸை வாங்கிட்டு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வெளிநாட்டில் வேலை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. இது போன்ற ஃபினான்ஷியல் அப்டேட்டுக்கு நம்ம ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.